எப்பா இந்த ஆர்சிபி டீமை வந்து யாராவது வாங்குங்களேன், எப்பா எவனாவது வாருங்களேன், இந்த ஐபிஎல் வரத்துக்குள்ளே ஆர்சிபி டீமை எவனாவது வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மாசமா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருக்காங்க. எவனும் வாங்க மாட்றான் இந்த ஆர்சிபி டீமை. ரொம்ப போட்டி போதா இல்ல வந்து உள்ள வந்து இவங்க வாங்க வர மாட்றாங்களா என்னன்னே தெரியல. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா 2025 இந்த வருஷத்துல வந்து நம்ம ஆர்சிபி டீம் வந்து ரொம்ப வருஷம் 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட் ஷோ ஒண்ணு பண்ணாங்க கப்பு வச்சு. அதனால வந்து ஒரு 10 பேர் வந்து அந்த ரோட்ல வந்து ரோட் ஷோ நடந்த கூட்ட நெரிசல்ல 10 பேர் இறந்துட்டாங்க. இதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் மேலயும், அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி டீம் ஓனர் மேலயும் வந்து ரொம்ப பிரச்சனை வந்தது. கேஸ்லாம் நிறைய வந்தது. ஆக்சுவலா அதுக்கப்புறம் பெங்களூர்லயே மேட்ச் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட கேஸ் போச்சு, நிறைய பிரச்சனை போச்சு. ஸோ இதனால வந்து என்னன்ட்டாங்கன்னா அந்த ஓனர் வந்து டிராப் ஆயிட்டாரு. ஸோ நான் இதுல இருந்து டிராப் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் வாங்க போறாங்க அந்த ஆர்சிபி டீம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போட்டிகள்லாம் போச்சு நடுவில். இவங்க வாங்க போறாங்க, அவங்க வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபைனலா யாருமே வந்து வாங்கவே இல்லை. ஒரு 2-3 மாசம் கழிச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க. ஸோ யாராவது வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி பார்த்தா ரொம்ப நாள் போது யாருமே வாங்க மாட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். ஆல்ரெடி டீம் மேல வந்து ஒரு கேஸ் இருக்கு, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இதனால எதனா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஓனர்ஸ் வாங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. எதனா பிரச்சனை நம்ம மேல வந்துருமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஸோ நாள் ஆயிடுச்சு, நவம்பர் மாசம் வந்துச்சு. இதுக்கப்புறமும் வாங்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் நடக்கும். ஸோ அது கொஞ்ச நாள்ல டீம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பிளேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐபிஎல் மேட்சே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதனால வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து இன்ன வரைக்கும் யாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் ஐடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமை வாங்கணும்னு சொல்லி அதானி குரூப் வந்து வாங்கலான்ற மாதிரி கொஞ்சம் ஐடியால இருக்காங்க. வாங்கி இந்த வருஷத்துல இது பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் ஏஎஸ்டபிள்யூ குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ அவங்களாம் வாங்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெஜெண்ட் சரவணா ஹவுஸ் வந்து வாங்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா வந்து அவரு இந்த அளவுக்கும் எந்த சோசியல் மீடியால போடல நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அவர் ஓனர் வந்து வாங்க போறாரு ஆர்சிபி டீமை. ஸோ இந்த வருஷத்துல இருந்து அவர் தான் இது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வாங்குவாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் நினைச்சா வாங்கிடலாம். அதெல்லாம் ஒரு இதுதான், மேட்ரே இல்லை அவருக்கு. அசால்ட்டா வாங்கிடலாம். ஏன் விராட் கோலி நினைச்சே வாங்கி எனக்கு தெரிஞ்சு அவர் பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ யார் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வாங்கினா கண்டிப்பா எல்லாம் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆனா வந்து ஆர்சிபினாவே வந்து ரொம்ப பெரிய டீம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிங்ஃபிஷர் ஓனர் வந்து வச்சிருந்தாரு அந்த டீம். ஆக்சுவலா அவரே வந்து ஸ்டார்டிங்ல அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த டீமையே வந்து ஆர்சிபி டீமையே வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னன்னா நான் ஜஸ்ட் வந்து கிங்ஃபிஷர் அந்த பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணதான் வந்து நான் ஆர்சிபி டீமே வாங்கினேன். பட் ஆனா வந்து இந்த லெவல்ல வந்து பயங்கரமா ஆர்சிபி டீம் பயங்கரமா ஆயிடுச்சு. எதனாலனா கண்டிப்பா விராட் கோலியா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நார்மல் தான் ஆர்சிபி டீம்னா வந்தா, அதுக்கப்புறம் போக விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து விராட் கோலி அப்படியே அவரை பிடிச்சி அந்த ஆர்சிபி டீம் மேல ஒரு கிரேஸ் ஆகி ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆர்சிபி மேல ஒரு பயங்கரம் வந்துருச்சு. ஆர்சிபினாவே சூப்பர், பெங்களூர்னா ஆர்சிபி அப்படின்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஃபேன்ஸும் நிறைய பேர் கிரேஸ் ஆயிட்டாங்க பெங்களூர் டீம் மேல. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதர் ஃபேன்ஸ்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா இவங்க கப் அடிக்கல, இவங்க கப் அடிக்காத டீம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிரேஸ் ஆகி அது அப்படியே ஃபைட் போய் ஆர்சிபி வந்து ரொம்ப பெரிய லெவல் ஆயிடுச்சு. சிஎஸ்கேவோட எப்பயுமே வந்து ஐபிஎல் லெவலில் வந்து சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் தான் அதர்ஸ் டீமு. ஆனால் இந்த ஆர்சிபி டீம் வந்து விராட் கோலி வந்தனாலேயோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் ரொம்ப வந்தனாலேயோ ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப தேடப்பட்ட அப்புறம் கேட்கப்பட்ட அந்த மீம்ஸ் போடப்பட்ட இதில் வந்து ஆர்சிபி வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபாலோவர்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால வந்து எப்படின்னா ஆர்சிபி பிராண்டே ஒரு பயங்கரமான பிராண்ட் ஆயிடுச்சு. இதனால வந்து ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க சரி எந்த ஓனர் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி. வாங்கினா யாரு என்ன போறாங்க, ஏன்னா இது வந்து சப்போஸ் வாங்கினா உள்ள வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிளேஸை வெளியே விட்டுடலாம், இந்த பிளேஸ் வந்து உள்ள எடுக்கலாம் அப்படின்னு நிறைய
நிறைய பாலிடிக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியே எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் ஆடுவானா விராட் கோலி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜாலியா இந்த டீமை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் போல வெளியே போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், டீம் கூடயே இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்சிபி ஓனராகவும் இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்சிபினா வந்து மற்ற யாரை சொல்றதை விட விராட் கோலியை தான் சொல்ல. ஏன்னா ஆர்சிபினா விராட் கோலி தான், அவன் தான் வந்து இந்த ஆர்சிபியை பிராண்ட் பண்ணாரு. ஸோ அதனால வந்து இவரே வாங்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வாங்க போறா அப்படின்னு சொல்லி.